இப்போ நம்ம வந்து நெஸ்டட் இன்னர் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப்னால் நமக்கு என்ன தெரியும், ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருந்தால் அது வந்து நெஸ்டட் இஃப். அதே மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னர் கிளாஸ். இப்போ இன்னர் கிளாஸ்க்கான டெஃபினேஷன் பார்த்தோன்னா, a class defined with another class or class inside a class. ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருந்தால் அது வந்து இன்னர் கிளாஸ். இந்த கிளாஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ கிளாஸ் அவுட்டர் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டிஜர் ஏஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கோம். ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். பப்ளிக் வாய்ட் ஷோன்னு ஒரு நார்மல் மெத்தட் வச்சுருக்கோம். இந்த மெத்தடுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். இன் அவுட்டர் கிளாஸ். இப்போ இது இந்த அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே ஒரு கிளாஸ் வைக்கிறோம். அது இந்த இன்னர் கிளாஸுக்கு பேர் வைக்கிறோம். இன்னர் அந்த இன்னர் கிளாஸுக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிறோம். இது பிஎஸ் ஈக்குவல் டு அதுக்குள்ளே ஒரு மெத்தட் வைக்கிறோம். பப்ளிக் வாய்ட் டிஸ் அதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் இன்னர் கிளாஸ் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கணும். இப்போ இந்த அவுட்டர் கிளாஸோட மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அவுட்டர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அவுட்டர் ஓபிஜே ஈக்குவல் டு ஓபிஜிங்கிற ரெஃபரன்ஸு நியூ அவுட்டர். இப்படி நம்ம கொடுக்கும்போது அவுட்டர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வச்சு நம்மளால் அந்த அவுட்டர் கிளாஸுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓபிஜே டாட் ஷோங்கிற மெத்தட் தான் வந்து அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதை கால் பண்ணுறோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா ஏ, இது ரெண்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ண சொல்கிறோம். வெரி ஏன்னு கொடுக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் கொடுக்கணும், ரெஃபரன்ஸ் நேம் வச்சு கொடுக்கணும். ஓபிஜி டாட் ஏ. இப்போ ரன் பண்ணோன்னா அந்த அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஷோ மெத்தடில் இருக்கிற அவுட்டர் கிளாஸும் அந்த அவுட்டர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸான ஏவும் கிடைக்கும். ஏவோட வேல்யூ 10 கிடைக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த இன்னர் கிளாஸ்க்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியுதான் பார்ப்போம். அந்த அவுட்டர் கிளாஸோட ரெஃபரன்ஸான ஓபிஜே டாட் டிஸ் கொடுத்தோன்னா டிஸ்பிளே மெத்தட் வந்து காமிக்க மாட்டேங்குது, அந்த மெத்தட் ஷோ பண்ண மாட்டேங்குது. இது ஏன்னா அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே இருக்க இன்னர் கிளாஸ் வந்து அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு விசிபிளாக இருக்காது. அப்போ எப்படி அதை ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா, இன்னர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டும் ரெஃபரன்ஸும் க்ரியேட் பண்ணணும். இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம எப்படி அந்த அவுட்டர் கிளாஸோட மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் எப்படி ஆக்சஸ் பண்ணோம், அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டே யூஸ் பண்ணி. அப்போ அந்த இன்னர் கிளாஸே பார்த்தோம்னா அவுட்டர் கிளாஸோட ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி தான். அப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா, அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் டாட் இன்னர் ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டு இந்த அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டான ஓபிஜே டாட் நியூ இன்னர் இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போ இந்த அவுட்டர் டாட் இன்னரோட ஆப்ஜெக்டான இன் டாட் திஸ் இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸான இன் டாட் பி கொடுத்து பார்ப்பா ஆக்சஸ் பண்ண முடியாது. ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓபிஜே டாட் ஷோவுக்குள்ளே இருக்கிற அவுட்டர் கிளாஸும் இன் டாட் டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற இன்னர் கிளாஸும் இன் டாட் பியில் இருக்க வேல்யூவான 9ம் ஓபிஜி டாட் ஏல இருக்க ஏவும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இது எப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் டாட் நியூ இன்னர், அதாவது நியூ இன்னருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட்
இன்னர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணு, அவுட்டர் கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் டாட் இன்னர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது எப்படி இன்னொரு மெத்தடில் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, அவுட்டர் டாட் இன்னர் இஸ் ஈக்குவல் டு நியூ அவுட்டர் ஆப்ஜெக்ட் டாட் நியூ இன்னருக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மெத்தட்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எந்த இடத்துலையும் காமிக்கல அப்படின்னா சேம் அவுட் கொடுத்து நம்மளுக்கு வரும். ரன் ஆகிட்டுருக்கு, சேம் அவுட் கொடுத்து நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ இதுவே வந்து இன்னொன்று, இந்த இன்னர் கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஸ்டாட்டிக்னு கொடுக்கும். ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து பிலாங்ஸ் டு தி கிளாஸ் நேம், நாட் தி ஆப்ஜெக்ட் நேம். அது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஆப்ஜெக்டான நியூ அவுட்டர் டாட் இன்னர் இன் ஈக்குவல் டு நியூ அவுட்டர் டாட் இன்னர். இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த நேரம் ஷோவால் நியூ அவுட்டர் டாட் இன்னர் இப்படி கொடுக்கும்போது ஸ்டாட்டிக் கிளாஸாக இருந்தாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ரன் பண்ணால் அதே அவுட் கொடுத்து நமக்கு கிடைக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் கிடையாது, கிளாஸ் ஸ்பெசிஃபிக். அதனால் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாமல் ரெஃபரன்ஸை வச்சே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்து இன்னர் கிளாஸ். அது மாதிரி ஸ்டாட்டிக் கிளாஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்துட்டு போகணும்.